சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக சங்கீதா கிருஷ்ணன் அம்மா அவர்களை சார்பாக வருகிறேன். இனிய காணும் பொங்கல் தின தலைப்பு சிவாய். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்களா? கேக்குதுமா பேசலாம். நல்லா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. சரி சரி, உங்க வாய்ஸ் எனக்கு ஆடிபிளாவே இல்லை, அதான் கேட்டேன். சரிங்க ஐயா, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது பிரபஞ்சத்திற்கு நன்றி, இந்த இயற்கைக்கு நன்றி. இயற்கையை பற்றி இன்னைக்கு நாம பேச வந்துள்ளோம், தைப்பொங்கல் பற்றி. ஸோ பிரபஞ்சத்துக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, இயற்கை சார்ந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக நிர்வாக குழுவை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்ததே ஐயா தான். ஸோ தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பொங்கல் நேரத்தில் ஆக்சுவலாக நாம் முன்னாடி நிறைய பேசியிருப்பாங்க. நாம் இந்த ஒரு தலைப்பை சார்ந்து பேச போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக ஐயா கொடுத்துருக்காரு. ஸோ ஐயாவுக்கு மிக்க நன்றி ஐயா. ஸோ இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தை பிறந்துச்சு இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும், மற்றும் இந்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தக்கூடிய டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய தை திருநாள் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். ஸோ இந்த தலைப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தை திருநாளில் நாம தை பிறந்தா வழிப்பறக்கம் அப்படின்ற அந்த தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த தலைப்புல பேச வந்ததுக்கே நம்ம மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப கண்டிப்பா நமக்கு தை பிறந்தா ஒரு வழி பிறக்கும் அப்படின்ட்டு அந்த காலத்துல இருந்தே நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த காலம்னா தமிழர்கள் உருவான காலத்துல ஆரியர்கள் தான் இந்த பண்டிகையை கொண்டாடினாங்க. ஆரியர்கள்லாம் என்னன்னா விவசாயிகளாக தான் இருந்தாங்க. முக்கியமாவே இந்த தை திருநாள் என்று சொல்லப்படுவது யார் கொண்டாடினாங்கன்னா ஆரியர்கள் கொண்டாடினாங்க. அப்புறம் பரம்பரையா அடுத்த தலைமுறை கட்டுகள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி தை பொங்கல்னா என்ன, ஸோ நம்ம எப்படி போகி செலிப்ரேட் பண்றோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்கழி கடைசி தை பிறந்தா வழி பிறக்கும், தை 1ஆம் தேதியை தான் நம்ம போகி திருநாளா கொண்டாடுறோம் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நாள் போகின்னு சொல்லுவோம், 2ஆவது நாள் பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல், அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்த மாதிரி நாம 4 வகையான 4 நாளையும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் நாம கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆக்சுவலா தை பிறந்தா மட்டும் வழி பிறக்கும் அப்படின்றது நமக்கு விவசாயிகளுக்கு தான் இது ஒரு முக்கியத்துவமான ஒரு தை பிறந்தா வழி பிறக்கும் நமக்கு சொல்லி வச்சாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்திற்கு அது எல்லாருக்கும் பொருந்தது. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலம்னா ஸோ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழர்கள் உருவான காலத்தை தான் நான் அந்த காலம்னு சொல்றேன். ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்ல ஸோ விவசாயம் தான் நமக்கு இருந்தது, வேற எந்த தொழிலும் கிடையாது. அதாவது பொருளாதாரம் ரீதியாகவோ இல்ல வேற சார்ந்து நாம என்ன ட்ரேடிங் பண்றோம். இப்ப நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ நமக்கு எக்கனாமிக்கலா நாம டெவலப்டா இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இப்ப இருக்கோம் நாம. ஆனா அப்பெல்லாம் விவசாயம் தான் ஃபுல்லா 90% 100% வச்சுக்கோங்க, எல்லாருமே வீட்டுல விவசாயம் தான் வச்சிருப்பாங்க, விவசாயம் செஞ்சுதான் சாப்பிடுவாங்க. அதுதான் முக்கியமா இருந்தது. காசு பணம் அப்பெல்லாம் கிடையாது. சரிங்களா? பொருளாதாரம் இருந்தது, பட் அது ஒரு பணமாற்று முறையா தான் இருந்தது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த தை திருநாள்ல அந்த பொருளாதார ரீதியாக நம்ம பேசும்பொழுது அந்த காலத்துல பொருளாதாரம்லாம் அவ்வளவு கிடையாதுங்க. ஸோ எல்லாமே பண்டமாற்று முறை தான் இருந்தது. சரிங்களா? அதனால என்ன ஆச்சுன்னா நமக்கு விவசாயம் தான் முக்கியமா இருந்தது.
ஒரு பொருள் நம்ம விளைவிக்கிறோம்னா இன்னொருத்தவங்க அந்த இன்னொரு பொருளை விளையிறாங்க அப்படின்னா அதை நம்ம பண்டமாற்று முறை நம்ம செய்துக்குவோம். சரிங்களா? என்கிட்ட இது இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு, அதை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். சரிங்களா? இப்போ ஒரு படி நெல்லை கொடுத்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா சில பொருட்களை, நம்ம தேவையான பொருட்களை இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கிப்போம். இன்னொருத்தவங்க கிட்ட கடுகு இருக்குது, மஞ்சள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த ஒரு படி நெல்லை கொடுத்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா இந்த அளவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டமாற்று முறை தான் நமக்கு இருந்தது. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான திருநாள் எல்லாம் கொண்டாடணும். சரிங்களா? எல்லாமே 365 நாளும் நமக்கு கொண்டாட்டம் தாங்க. தை பிறந்தா மட்டும் நமக்கு வழி பிறக்கும் கிடையாது, 365 நாளும் நமக்கு கொண்டாட்டம் தான். ஸோ நாம நினைச்சிட்டு இருக்கோம் தை பிறந்தாதான் நமக்கு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி. தை பிறந்தா வழி பிறக்கும் எதனால சொன்னாங்க அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் நான் அதை வந்து நினைவு கூறுறேன் இந்த நேரத்துல. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற அந்த கான்செப்டே எதனால வந்ததுன்னா விவசாயிகளுக்காக வந்ததுங்க. தை அப்படின்னாலே அதாவது தை மாசம் அப்படின்னாலே இந்த மார்கழி மாதமும் தை மாதமும் அறுவடை திருநாளா நம்ம வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? இதை வந்து முன்னாடி நம்ம பொங்கல் அப்படின்லாம் கொண்டாடலைங்க. என்னன்னா அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்னு தான் கொண்டாடணும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நெல் அறுவடை திருநாள், நெல்லோ இல்ல பயிர், எந்த பயிர் செஞ்சாலும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதத்துல அறுவடை செய்வாங்க. ஸோ அதை தான் இதை அறுவடை திருநாளா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். காலப்போக்கில் தான் இந்த அறுவடை திருநாள் வந்துட்டு மருவி ஸோ தை மாதம் அது கரெக்டா வந்ததுனால அது தை வந்துட்டு தை பிறந்தா வழி பிறக்கும், தை பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடணும். அந்த நாளை தான் நம்ம தமிழர் திருநாள் கொண்டாடணும். தமிழருக்கே உரித்தான விவசாயம்ங்க. ஸோ அந்த விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தணும், இயற்கைக்கு நன்றி செலுத்தணும். விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த மண்ணுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் மனிதர்களுக்கு, உறவினர்களுக்கு, யாரெல்லாம் இதெல்லாம் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தை திருநாளை கொண்டாடுறோங்க. ஸோ இந்த தை திருநாள் நம்ம எப்படி கொண்டாடணும்லாம் ஆல்ரெடி தெரியும். எல்லாருக்கும் பொங்கல் வைப்பாங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, பிளஸ் வந்துட்டு கரும்பு வைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். பட் இதனுடைய தத்துவார்த்தங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தத்துவார்த்தங்கள்னா இது ரொம்ப பெரிய தத்துவம்லாம் கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆல்ரெடி நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்ப இந்த திருநாள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தை 1 அப்படின்னாவே நம்ம இன்னொன்று கான்செப்ட் சொல்லலாம். தை பிறந்தா வழி பிறக்கும்னா நான் சொன்ன மாதிரி அறுவடை முறிஞ்சு நமக்கு மார்கழி மாசத்துல அறுவடை முறிஞ்சு நமக்கு தை மாதத்துல புதிய பயிர்கள் வந்து நமக்கு என்னது புதிய வந்துட்டு அறுவடை முடிஞ்சு நமக்கு புதிய தானியங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்பெல்லாம் நெல்லு தான் அதிகமா விளைவாங்க, சாப்பாடு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ரைஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா நம்ம தமிழர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா புதிய நெல் வச்சு அதை என்ன பண்ணுவாங்க அரைச்சு இந்த வருஷத்துல நெல்லை கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, கை குத்தி அந்த தவிடு நீக்காம அந்த தவிடோட பொங்கல் வைப்பாங்க. புது அரிசியில பொங்கல் வச்சு அதை பொங்குதல், அதான் பொங்கல் அப்படின்னு நமக்கு வந்துச்சு. பொங்கல் அப்படின்றதே அந்த பொங்கல் வைக்கும் போது பொங்குது இல்லையா, அதை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம் பொங்கல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல இருந்து மறி வந்துதான் பொங்கல், பொங்கலோ பொங்கல் எல்லாமே நாம வந்து பின்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் வந்து உருவானது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உருவானதுதான் இந்த ஒரு கான்செப்ட். பொங்கல் வந்து தை திருநாள நாம இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்படி அறுவடை முடிந்து அந்த அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த நெல்லை வச்சு புத்தரிசி வச்சு, பச்சரிசி தான் நம்ம அடிக்கடிக்கு நிறைய நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல வந்துட்டு பொன்னி பச்சரிசி தான் நமக்கு அதிகமா வந்து கிடைக்கக்கூடிய இது. மற்ற அரிசிகளும் இருக்கு, ஆனாலும் பச்சரிசியை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் பொங்கல் வைப்போம். சரிங்களா? புதிய ஒரு பச்சரிசியை வச்சு நல்லா வந்துட்டு பால் ஊத்தி பொங்க வச்சு அதை என்ன பண்றோம் நல்லா வெல்லம் போட்டு ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்றோம் பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு பொங்கல் வைக்கிறோம். அப்படியும் செய்யறாங்க. சில பேர் வந்துட்டு வெண்பொங்கல் மாதிரி செஞ்சு பருப்பு கடைஞ்சி பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, அந்த பயிரை வந்து கடைஞ்சி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு கடைஞ்சி ஸோ அந்த மாதிரி செஞ்சு பூசணிக்காய் ஏன் வச்சாங்க அப்படின்னா இதுதான் அந்த சீசன். ஸோ இந்த ஜனவரி சீசன்ல தான் தை மாசத்துல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மார்கழி தை மாசத்துல தான்
மார்கழி மாசத்துல நம்ம பூவெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, நம்ம வாசலுக்கு வெளியே பூசணி பூவெல்லாம் வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னா காயா மாறக்கூடிய நேரம் தான் இந்த தை மாசம். ஸோ அப்ப அந்த கொடிகள் எல்லா கொடிகள்லயும் நிறைய இந்த கொடி காய்கள் எல்லாமே வளரக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலம் தாங்க, தை மாதம் தான். ஸோ அப்படி இந்த கொடிகள் அப்புறமா இந்த அரிசி இதெல்லாம் விளையக்கூடிய நேரம். அதனாலதான் இவ என்ன பண்ணாங்க, விவசாயிகளுக்கு இது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு அப்போ சொல்லி வச்சாங்க. சரிங்களா? இப்ப அந்த பழமொழி எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆனாலும் முக்கியமாக விவசாயிகளுக்கு பொருந்தும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்ததுதான் இந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற அந்த பழமொழி. ஸோ விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பயிரை விளைவிச்சு தண்ணி பாய்ச்சி அது நாள் கணக்கா அதை விட்டு 6 மாசம் இல்லைங்களா, 6 மந்த்ஸ் ஆகும். ஆடி மாசம் பயிர் வச்சிருப்பாங்க. ஆடி மாசம் விதைத்ததை இப்ப அறுவடை செய்யக்கூடிய நேரம். அது வரைக்கும் அந்த 6 மாசம் அந்த பயிர்களை மற்ற இதுங்கெல்லாம் கடிக்காம, பறவைகள் சாப்பிடாம, எலி சாப்பிடாம, அப்புறம் அந்த பூச்சிகள்லாம் சாப்பிடாம அதெல்லாம் பாதுகாத்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு மண்புழு இது வச்சு உரம் போட்டு அதுக்குன்னு தண்ணி பாய்ச்சி எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த கஷ்ட காலம் எல்லாமே முடிஞ்சு ஒரு நல்ல காலம், அரிசி அவங்களுக்கு விளைஞ்சு அதை சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய ஒரு அந்த விளை அரிசி விளைஞ்சப்புறம் அந்த அறுவடைக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த நெல் பயிரை காய வச்சு அதை எடுத்து மூட்டை கட்டி வைக்கிறாங்க பாருங்க. அப்ப வச்சு அதை சாப்பிடும் போதும் அதை போடும் போதும் அவங்களுக்கு அதை இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டாடும் விதமாக தான் இந்த தை திருநாள் நமக்கு கொண்டாடப்பட்டது. அததான் தமிழர் விவசாயமான இந்த நாள்ல தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு விவசாயிகளுக்காக சொல்லி வைத்து பழமொழிங்க. ஸோ அதனால அதை நாம என்ன பண்ணலாம்னா காலப்போக்குல எல்லாருக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு அது பிறந்துச்சு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம பொங்கல் அந்த தமிழர் திருநாள் இதையே பேசிட்டு இருக்கோமா தவிர இந்த விவசாயத்தை முன்னேற்றத்துக்கு பாதைக்கு நம்ம எடுத்து செல்றோமா அப்படின்னா அது கிடையாது இல்லைங்களா. நம்ம வீட்லயே எல்லாமே அப்ப என்ன பண்ணாங்க, நிலம் இருந்தது, விவசாயம் பண்ணாங்க, பானை இருந்தது. ஸோ பானை வச்சு நல்லா ஒரு நிலத்துல பொங்கல் பொங்கி நல்லா சாப்பிட்டு உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த விளைஞ்ச அரிசியை சமைச்சு அந்த பொங்கல் வைத்து ஸோ அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட வச்சு அவங்களுக்கு கரும்பெல்லாம் கொடுத்து எங்க தாத்தா காலத்துல இருந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எப்பயுமே என்ன பண்றோம்னா எது பண்றோமோ இல்லை, எங்க தாத்தா ஒரு பெரிய விவசாயிங்க. ஸோ நாங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு விவசாயி. எங்க தாத்தா மூட்டையா 100 மூட்டை 200 மூட்டை 1000 மூட்டைலாம் விளைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பண்ணையம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால எங்க தாத்தாக்கும் நாங்க பெரியவங்களுக்கும் அவங்களோட வழியா வரக்கூடிய விவசாயிகள் எல்லாத்துக்குமே நாங்க அந்த காலத்துல இருந்து நன்றி செலுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த திருநாளும் எங்களுக்கு இந்த பொங்கல் திருநாளும் அப்படிதான் அமைஞ்சது. ஸோ சூரியனுக்கு நன்றி செலுத்தணும். அது சார்ந்து உள்ள சுற்றுச்சூழல் உறவினர்கள் கூடக்கூடிய நேரம். ஸோ எல்லாமே இந்த தமிழர் திருநாளான தை திருநாள் தாங்க. ஸோ என்னதான் பழைய கான்செப்ட் இருந்தாலும் நியூ கான்செப்ட்லயும் நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துட்டு அந்த உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நம்ம இந்த நாளை கருதலாம். சரிங்களா? நாங்க அப்படிதாங்க செலிப்ரேட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. எல்லாரும் சொல்றாங்க இந்த 4 நாள் சொல்லிட்டு. ஸோ இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். விவசாயம் தான் இம்பார்ட்டன்ட். 100% நமக்கு அந்த காலத்துல இருந்த அந்த விவசாயம் நமக்கு கை கொடுத்துச்சு இல்லைங்களா. அப்ப இந்த காலகட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தை திருநாளை கொண்டாடுறதுக்கான முக்கிய ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாங்களே நாமளும் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும். நாமளும் எல்லா நிலத்தையும் நம்ம இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு சுற்றுச்சூழல்ல கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சின்னதா விளைவிச்சு நாம சாப்பிடக்கூடிய அந்த இதை பயன்படுத்தி இனிமேலாச்சும் அட்லீஸ்ட் இது வரைக்கும் யாரும் பண்ணலையோ இனிமேலாச்சும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அந்த மண்ணுக்கு ஒரு நன்றி செலுத்துறது. ஸோ நம்ம எதுக்காக இந்த தைப்பொங்கலை கொண்டாடுறோம், எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறோம். அதை அது மட்டும் இல்லாம இன்னொரு கான்செப்ட் நாம பேசலாம். ஜோதிட ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா இந்த தை திருநாளை ஏன் இந்த தை திருநாளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா தமிழர் திருநாள்னு சொல்றோம். ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா இது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய காலம்னு சொல்றோம். ஏன்னா சூரியன் 6 மாத காலத்திற்கு நமக்கு
குறைவான வெளிச்சத்தையே நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஆடி மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் குளிர்காலம் மழைக்காலம் எல்லாமே. அப்ப அங்க சூரியனுடைய ஆதிக்கம் குறைந்திருக்கும். இந்த 6 மாத காலம் தட்சிணாயனத்துல இருப்பாரு. ஸோ இது என்னது, உத்தராயணத்துல இன்னைக்கு வந்து அதாவது தை திருநாள்ல வந்துட்டு தை 1ஆம் தேதி உத்தராயணத்துல சூரியன் வர ஆரம்பிக்கிறாரு. ஸோ நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது, அந்த உத்தராயணத்துல வரும்போது நமக்கு நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வெளிச்சம், நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துட்டு அமையும். சரிங்களா. அதனாலதான் நமக்கு என்ன பண்ணணும், சூரியன் தானே இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த தை திருநாள் முதல் நாளை, அடுத்த நாளை வந்துட்டு முதல் நாளை வந்து போகின்னு கொண்டாடுறோம். அடுத்த நாளை நாம என்ன பண்றோம், 2வது நாளை பொங்கல் வந்து சூரியன் பொங்கல் என்று கொண்டாடுறோம் இல்லைங்களா. சரிங்க. அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக போகி எதுக்காக வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தை பிறந்தா வழி பிறக்கும் மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த காரணங்கள் என்ன, எதுக்காக நம்ம இதை கொண்டாடணும். ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன சொன்னோம், தை 1ஆம் தேதி போகி திருநாளை நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா. அந்த போகி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருநாளை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பழையன கழிதல் புதியன பழையன கழிதல் புதியன பிறத்தல் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும்னா, அந்த காலத்துல விவசாயிகள் தான் சொன்ன மாதிரி இருந்தாங்க இல்லையா. இது எல்லாமே விவசாயிகளை வைத்துதான் இதை சார்ந்து வந்தது. ஸோ நம்ம விவசாயம் தான் நம்மளுடைய கான்செப்டே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விளைஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஆடைகள் வந்து அதிகமா இருக்காது இல்லைங்களா. துணி மணிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 துணி வச்சிருப்பாங்க. அதையே வந்து அந்த ஆத்துல தண்ணி போகும், அதை அலசி அலசி காய வச்சு கட்டிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிதான் இருந்தாங்க நம்ம காலகட்டத்துல எல்லாமே. அப்ப என்ன ஆச்சுன்னா, துணிகள் வந்து அதிகமா இருக்காது. ஸோ பழைய துணியே திரும்பவும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்டும் சொல்லப்படுது. இதுல இருந்தும் அந்த மருவி வந்ததுதான் போகி திருநாள். இந்த துணிகள் எல்லாம் எரிச்சிட்டு 1 வருஷ காலம் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வரும், ஏதாவது சம்திங் ஆளுக்கு ஏதாவது இருக்கும், நாம அதிகமா பயன்படுத்தியிருக்கோம். ஸோ கிழிஞ்ச ஆடைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிழிஞ்சதே திருப்பி தச்சு போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், அழுக்கு ஆடைகளாக இருந்திருக்கும். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது வந்து ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்தும். சரிங்களா. அதனால இது காலப்போக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலப்போக்கில் இது எல்லாத்தையும் எரிச்சிட்டு அதுக்கப்புறம் புதிய ஆடைகளை வந்து வாங்கி அவங்க அந்த தை திருநாள்ல தான் அந்த அரிசியை வச்சு புதிய ஆடைகளை எல்லாத்தையும் பண்டமாற்று முறையில வாங்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா. வாங்கி அந்த காட்டன்னால செய்து நெய்ஞ்ச புடவையோ வேட்டி சட்டைகளோ புதுசாக அணிந்து இந்த பொங்கலை வைத்து திருநாளாக கொண்டாடினாங்க. அதுதாங்க பழையன கழிதல் புதியன புகுதல். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல ஒரு கருத்தரித்தல் அப்படின்றது இந்த தை மாசம் கழிச்சு நிகழும் இல்லைங்களா. அப்ப அந்த கருத்தரித்தல் பெண்களுக்கு வந்து ஆரோக்கியமானது. அப்போ அந்த ஆரோக்கியமான ஆரோக்கியமான சூழ்நிலை அவங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பழைய துணியை கட்டிட்டு இருந்தா நல்லா இருக்காது, அது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன பண்றாங்க, இந்த தை மாசத்துல தான் அவங்களுடைய நெல்லெல்லாம் விளைஞ்சி புதிய ஆடைகள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால அந்த நாட்கள்ல நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த பழைய எல்லாத்தையும் கழுவிட்டு புதிய துணிகளை புதிய ஆடைகளை வாங்கி புதிய பானைகள் இதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு தேவையானது எல்லாமே இந்த இதை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பாங்க, சேமிச்சு வச்சுக்குவாங்க வாங்கி அந்த அரிசியை வச்சு. சரிங்களா. பண்டமாற்று முறையில வாங்கி எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் புதுசா வாங்கி வச்சுப்பாங்க. அதுதாங்க பழையன கழிதல் புதியன புகுதல். இதைதான் போகி திருநாள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே அன்னைக்கு வாங்கி அந்த போகி திருநாள் பழைச எல்லாத்தையும் போட்டுட்டு புதிய எதுவா இருந்தாலும் சரி பொருட்கள் கூட புதுசு நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா அன்னைக்குதான் வாங்குவாங்க. இந்த தை திருநாள்கள் வாங்குவாங்க. சரிங்களா. தை மாசத்துல ஒரு வாங்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ அதுதான் நம்ம போகி திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சரிங்களா. இதுதான் போகி வந்ததுக்கான கான்செப்ட். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், போகி அன்னைக்கு இப்ப போட்டு கண்டதெல்லாம் எரிச்சுட்டு பொல்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ பாய் எடுத்துட்டு போய் கிழிஞ்ச பாய் ஓகே தான், அது கிழிஞ்சதா இருந்தா ஓகே. ஆனா சும்மா எடுத்துட்டு போய் நிறைய பேர் எரிச்சுட்டு டயரை எரி விட்டுட்டு அப்புறம் சம்திங் பேப்பர்ஸ் இதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையிலலாம் பார்த்துருக்கேன் நான்.
சும்மானா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து போட்டு பேப்பர் பிளாஸ்டிக்குங்க குப்பையெல்லாம் எரி விடுவாங்க அன்னைக்கு. ஸோ இது வந்து ரொம்ப வேஸ்ட்டு, பொல்யூஷன் வந்து இது உண்டாக்கக்கூடியது. இது வந்து நல்லதுக்கு இல்லைங்க. ஸோ யாரும் இதை பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய வேண்டுகோள். தேவையில்லாத பொருட்களா இருந்தா, தேவையில்லாம இந்த கிழிந்த ஆடைகளா இருக்கட்டும், கிழிந்த பாய், வீட்டுல இருக்கிறது பெட்ஷீட்ஸ், ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது சரி இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எரிச்சு பொல்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? தேவையானது சிம்பிளா எரிச்சு நல்ல ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும் எரிச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து போய் குப்பைக்காரன்கிட்ட கொடுத்துருங்க. அவங்க எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு அதை எரிச்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இப்படிதாங்க போகி திருநாளை கொண்டாடணும். ஸோ கண்டிப்பா அனைவரும் பொல்யூஷன் இல்லாத இந்த போகி திருநாளை இனிமேல் நீங்க பழகிக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க. இதுதான் போகி வர்றதுக்கான காரியம். சரிங்களா? அடுத்த நாள் என்ன கொண்டாடுறோம்? பொங்கலாக கொண்டாடுறோம். அடுத்த நாள் புதிய ஆடைகள்லாம் வாங்கியாச்சு, உடுத்தியாச்சு. அடுத்த நாள் என்ன பண்றோம்? புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு, ஸோ வாங்கின ஆடைகள்லாம் உடுத்தி கொண்டு நம்ம விளைஞ்ச அந்த அரிசி பொங்கல் நாள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தை நாள்ல நமக்கு பச்சரிசி எல்லாம் பொங்கல் நாம வச்சிருக்கோம்ல, ரெடி பண்ணி அதை எல்லாத்தையும் எடுத்து பொங்கல் வச்சு உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சு சூரியனுக்கு நன்றி செலுத்தி, சூரியனை வந்துட்டு நமக்கு இனிமேல் வந்து சூரியன் நமக்கு நிறைய சக்தியை கொடுப்பாரு இல்லைங்களா? உயிர் சத்துக்கள் வந்து இத்தனை நாளா என்ன ஆகும்னா, நம்மளுடைய உயிர் சத்துக்கள் குறைவாக இருந்திருக்கும். நம்ம உடல்ல சரி ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். மார்கழி மாசத்துல எல்லாமே சரி சில பேருக்கு வந்து போயிருக்கும். அதெல்லாம் காரணம் வந்து சூரியனால தாங்க. சூரியன் வந்துட்டு சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு குறைபாடு இருந்திருக்கும். ஸோ அதை சரி செய்வதற்காக தான் இந்த தை திருநாளை நம்ம இந்த பொங்கல், சூரியன் பொங்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதவனுக்கு, சூரியன் என்கின்ற அந்த ஆதவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த சூரியன் பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மண் இருக்கு, இந்த மண்ணுல வச்சு இலை போட்டு அந்த மண்ணுக்கு நன்றி செலுத்துறோம், சூரியனுக்கு நன்றி செலுத்துறோம். நீர் நிலம் குளம் குட்டைகள்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறோம். ஸோ இந்த மாதிரி இயற்கைக்கு அனைத்துக்கும் நன்றி செலுத்தும் விதமாக அன்னைக்கு நமக்கு அதை சார்ந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம நன்றி செலுத்தும் விதமாக அன்னைக்கு சூரியன் பொங்கல் வைத்து நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? விவசாயிகளுக்கும் ஒரு கொண்டாட்டம், அது வந்து ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. இப்பயும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை மறக்காம நாம ஜஸ்ட் லைக் தட் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு ட்ரேடிங் என்னதான் நீங்க அது ஒரு சைட்ல இருந்தாலும் விவசாயத்தை அனைவரும் பின்பற்றுங்க. சின்ன சின்ன விஷயங்களாச்சும் நீங்க பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் விளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து சமைச்சு நம்ம சாப்பிடலாம். எவ்வளவுதான் காலகட்டம் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறிட்டு போனாலும் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு முக்கியம் இல்லைங்களா? அதாவது உணவு முக்கியம். சாப்பாடுன்றதை விட உணவு முக்கியம். அப்ப அந்த அன்ன ஆகாரம் இல்லாமல் 3 நாள் இருந்து பாருங்க, அதனுடைய அருமை தெரியும். ஸோ ஒவ்வொரு பருக்கையும் அவ்வளோ ருசிச்சு சாப்பிட்டு பாருங்க, அதனுடைய அருமை தெரியுங்க. ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது. சரிங்களா? மண் சக்தி, நிலசக்தி, சூரியனுடைய சக்தி, இந்த பஞ்சபூத சக்திகளும் நமக்கு இந்த விவசாயத்தின் மூலமாக தாங்க கிடைக்குது. ஸோ அப்ப இந்த விவசாயம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த குறைபாடும் வராது. சரிங்களா? மண்ணுல நடக்கிறோம், அதுல கிடைக்கக்கூடிய உணவு உண்கிறோம், தண்ணியை சாப்பிடுறோம். சரிங்களா? பஞ்சபூதத்துல அந்த நெற்பயிர்கள, அப்புறம் நாம மரம் வச்சிருந்தா அதுல கிடைக்கக்கூடிய காற்றை வந்து சுவாசிக்கிறோம். ஸோ எல்லாமே பண்றோம் இல்லைங்களா? நிலம், நீர், காற்று, ஆகாயத்தை பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம், விவசாயமே பண்றோம். சரிங்களா? அப்ப எல்லா சக்தியுமே நமக்கு கிடைக்குது, சூரியனை வைத்து, சந்திரனை வச்சு. ஸோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ எல்லா சக்திகளும் நமக்கு, பஞ்சபூத சக்திகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தைத்திருநாள் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. தைத்திருநாள்ன்றதை விட இந்த விவசாயம் நமக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? அதனாலதான் நம்ம விவசாயத்தை, தமிழர்களுக்கு நமக்கு வியாதியே அதிகமா வந்தது கிடையாது. வெளிநாட்டுகள்ல இருந்து தான் டிசீஸ் வரும். பாத்தீங்கன்னா வெளிநாட்டவருக்கு தான் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணலைங்க. தமிழர்கள் தான் முதல்ல விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க, விவசாயம் பண்ணாங்க. அவங்க எந்த குறைபாடும் இல்லாம ஆரோக்கியமாக எவ்வளவு நாள்லாம் 150 வயசு 200 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. 180 வயசு வரைக்குமே அந்த காலகட்டத்துல வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எங்க பாட்டியும் 120 வயசு வாழ்ந்துருக்காங்க. எங்க தாத்தா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 87 வயசு வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? அந்த 87 வயசு வரைக்குமே பிறந்ததுல இருந்து விவசாயமே பண்ணியிருக்காங்க.
சரிங்களா. அவர் 5 வயசு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க விவசாயம். ஸோ அது வரைக்கும் அவர் கையால விளைஞ்ச அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அறுவடைங்க, அவ்வளோ அழகா விவசாயம் பண்ணி அவர் மட்டும் வச்சுக்காம அனைத்து எங்க தாத்தாவுக்கு வந்து 6 பிள்ளைங்க, அவங்களுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விவசாயம் கற்றுக் கொடுத்தாங்க. பட் அவங்க யாரும் பயன்படுத்தல. பட் அவர் கை வச்சு அவ்வளோ செஞ்சாரு. சரிங்களா. எல்லாமே தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாத்தையும் ஒருத்தரே நிர்வாகம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சிறந்த விவசாயியாக அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஸோ அதுல இன்னைக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய முன்னோர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ ஒரு கஷ்டமான அது ஒரு தொழில் தெரியுங்களா. எத்தனை தொழில் இருந்தாலும் விவசாயம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயங்க. அது பண்ணி நம்ம அந்த அறுவடை செஞ்சு சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது எதுவுமே கிடைக்காதுங்க. ஸோ அதை வந்து உணர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த மண்ணை ஒரு தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த விவசாய நிலத்துக்கு போய் அந்த மண்ணு தொட்டு பார்த்து அந்த நெல்லெல்லாம் விளையுது இல்லைங்களா, அதெல்லாம் போய் பாருங்க. அந்த பயிர் செய்யறதுக்கு அந்த நடுறதுக்கு எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நீர் பாய்ச்சி நைட்டும் பகலமா அங்கேயே இருப்பாங்க, நிலத்திலே இருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்து அது கிடைக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், கொண்டாட்டம் இருக்கு பாருங்க, அதுதாங்க கொண்டாட்டம். அதுதான் உண்மையான பொங்கல் திருநாள், அதெல்லாம் உண்மையான தை திருநாள். சரிங்களா. இது 365 நாளும் அவங்களுக்கு திருநாள் தாங்க. 365 நாளும் அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையை மன சந்தோஷத்தோட, அந்த ஒரு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னாலும் அதை வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு எப்படி தண்ணி குடிப்பாட்டுறோம், உணவு ஊட்டுறோம் 3 வேளையும். ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைகளை நாம பராமரிக்கிற மாதிரி அந்த வயலையும் வந்து பராமரிச்சு இந்த அனைத்து இயற்கையையும் பராமரிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி சொல்றதுக்கான இந்த சேனல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ மிக்க நன்றி அனைவருக்கும். என்னோட அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி விவசாயிகளுக்கு. விவசாயம் வளரணும், வாழ்க வளர்க விவசாயம். சரிங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இப்படிதாங்க இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதோடைய அருமை வந்துட்டு நீங்க அதை போய் பார்த்தா தெரியும். நிறைய பேர் சிட்டிஸ்ல இருந்துட்டு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. வில்லேஜ் சைட்ல எல்லாம் போய் பாருங்க, நிலம் வச்சிருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகளை வச்சு கொண்டாடுறது தான் இந்த பொங்கல். சரிங்களா. இந்த பொங்கலை வந்து இப்படிதான் செலிப்ரேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உறவுகளை எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஸோ வெளியூர்ல எல்லாம் இருப்பாங்க, ஒய்ஃபுனுடைய அண்ணன், அக்கா, தங்கச்சிங்க, அண்ணன், தம்பிங்க, பிளஸ் வந்து ஹஸ்பண்ட். ஸோ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் கூடக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை திருநாள்ல தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஸோ பொங்கல் வச்சு அவங்களுக்கு எல்லா படையல் வச்சு அவங்க பஞ்சபூதத்தை வந்து வேண்டி ஸோ அந்த உறவினர்கள் கூட வந்துட்டு சந்தோஷமா உட்காந்து அனைவரும் சேர்ந்து அந்த இலை பரிமாற்றம், இலையை போட்டு அந்த உணவை அருந்தும் போது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எப்பயுமே கிடையாது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் நாங்க வந்து எங்க எல்லா குடும்பமும் பக்கத்துல தான் இருக்கோம். இருந்தாலும் அந்த நிலத்துக்கு போய் கொண்டாடுற ஒரே நாள் இந்த தை திருநாள் தான். ஸோ அப்பதான் நாங்க எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எங்கெங்க சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, ஸோ நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே சில சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. பெங்களூர் சைட்லயும் கர்நாடகாலையும் சங்கராந்தி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா அங்கேயும் விவசாயம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்கு. நார்த் சைடுலயும் விவசாயம் அதிகமா இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் விவசாயம் இருக்கும் அங்க எல்லாமே இந்த தை திருநாள் வந்து பொங்கல் திருநாள். ஸோ இந்த உத்தராயண புண்ணிய காலத்து அவங்க ஒரு பர்டிகுலர் டைம் வச்சிருப்பாங்க, அந்த டைம்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நாம தான் அதை கொண்டாடணும். அதுக்கப்புறம் அனைவரும் இந்த மாதிரி நன்றி, இந்த கான்செப்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உலகம் முழுவதும் இன்றைக்கு வந்து இந்த தமிழர் எங்க இருந்தாலும், ஸோ சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, மலேசியன்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் மலேசியன்ஸ் நான் சொல்ல வரல, தமிழர்கள் அங்க வாழக்கூடிய தமிழர்கள் அதை இந்த திருநாளை மட்டும் எதை கொண்டாடுறாங்களோ இல்லையோ இந்த திருநாளை நன்றி செலுத்தும் விதமாக அனைவரும் கொண்டாடுறாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி அனைவரும் இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடாம விவசாயிகளை, இந்த விவசாயிகளுக்கான ஒவ்வொரு நாளும் நன்றிகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நேரமும் சாப்பாடு சாப்பிடும் போதும்
இது ஒரு விவசாயி விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அதை ஒரு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. அந்த நன்றி உணர்வு இருந்தாலே போதும், எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. ஸோ அதை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. நீங்களும் அதே மாதிரி ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் பொழுதும் நன்றிகள் செலுத்தலாங்க. அதுல ஒரு தப்பும் கிடையாது. இந்த பொங்கல் திருநாள்ல மட்டும்தான் நன்றி சொல்லணும் அப்படின்றதுல கிடையாது. ஸோ அனைத்து நாம சாப்பிடும் போது எந்த பொருட்களா இருக்கட்டும், அது விலை உயர்ந்த பொருட்களா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதை செஞ்சு தராங்க பாத்தீங்களா, அவங்களுடைய அந்த மனசு இருக்கு இல்லையா, அதை வந்து நன்றி சொல்லணும். செய்து தரக்கூடிய அந்த சுவையா செஞ்சு தரக்கூடிய அந்த பெண்மணிகள், வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளை மதிக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். இந்த நேரத்துல பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், அவங்க உழைப்புக்கு ஆண்கள் வந்து உழைச்சி தராங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கு அவங்க உழைப்புக்கு நன்றி நாம சொல்லணும். யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நன்றிகள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், வீட்லயா இருக்கட்டும். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் டேல மட்டும் எடுத்துக்காம அனைத்து நாட்களிலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்றிகளை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நமக்கு நன்றிகளை, நாம எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கோம் அப்படின்னா அது பல மடங்காக நன்றிகள் நமக்கு வந்து திருப்பி கொடுக்குங்க. ஸோ எல்லாரும் நன்றி உணர்வோட எல்லா நாட்களையும் நம்ம கடத்துறோம், சரிங்களா. ஸோ அதை நம்ம எல்லா நாளும் தை திருநாளும் எல்லா நாட்களையும் பொங்கல் திருநாளாவும் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லாமல் அனைத்து நாட்களுமே நம்ம விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தி நம்மை சார்ந்து உள்ள அனைத்து உறவினர்களுக்கும் நன்றி சொல்லி, மற்றும் நம்ம வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லி, அவங்க உழைச்சிருக்காங்களே நம்ம வீட்டுக்காக நம்ம குடும்பத்துக்காக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, ஸோ அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாள்ல முக்கியமா நன்றி சொல்லணுங்க. அதுதாங்க பொங்கல் திருநாள். ஸோ இதுதான் நம்ம டெய்லி அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா டெய்லி பொங்கல் திருநாள் தான், சரிங்களா. ஸோ இப்படிதாங்க கொண்டாடணும், மகிழ்ச்சியோட கொண்டாடுங்க. ஸோ அனைவரும் இதை வந்து பின்பற்றுங்க, சரிங்களா. இனிமேல் இப்பெல்லாம் வந்துட்டு யாருமே அந்த மாதிரி செலிப்ரேட் பண்றது இல்லை. வீட்டுக்குள்ள ஸ்டவ் வச்சு அந்த அடுப்பு வச்சு அந்த சுவையோடு நம்ம வந்து அது சாப்பிடும்போது தான் நமக்கு தெரியும் அதனுடைய அருமை என்னன்ட்டு. அடுப்புல வச்சு அதை வந்து கலரி போட்டு நெய் ஊற்றி கடைசியா அதெல்லாம் இறக்கி அதை சூடா இலையில போட்டு பரிமாறி நன்றி செலுத்திட்டு நம்ம அதை சாப்பிட்றோம் பாருங்க, அந்த ஒரு சந்தோஷம் அன்னைக்குதான் கிடைக்கும் நமக்கு, சரிங்களா. ஸோ எல்லாருமே அதை வந்துட்டு உறவினர்களோடு ஷேர் பண்ணி இது மாதிரி சாப்பிட்டு வாங்க, சரிங்களா. இதுதாங்க பொங்கல் திருநாள். ஸோ இதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் வச்சிருக்கோம் ஒரு குழந்தை. ஸோ அந்த மாதிரி இல்லாம தாத்தா பாட்டி வயசானவங்க எல்லாம் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா, எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்காக உழைத்து நமக்காக நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டியெல்லாம் எங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சேர்த்து வைக்கிறோம்னு நமக்கு தெரியல பாரு. அவங்க சொத்து சேர்த்து வச்சுட்டு அவங்க அதுல எல்லாம் உழைத்து கொட்டிட்டு தான் போயிருக்காங்க இது வரைக்கும். அவங்களுக்கு நன்றி செலுத்தணுமா வேண்டாமா? அந்த நாள்ல தான் போகி திருநாள்ல சில பேர் பெரியவங்களுக்கும் படைச்சு இந்த மாதிரி விவசாய குடும்பத்துல யாரெல்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்காக பாடுபட்டாங்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாகவும் போகி திருநாளை நம்ம கொண்டாடுறோம். அது போகி அன்னைக்கு பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு வெஜிடேரியன் பண்ணுவாங்க, நான் வெஜிடேரியன் பண்ணக்கூடியவங்க நான் வெஜிடேரியனும் பண்ணி சாப்பிடுவாங்க, சரிங்களா. ஸோ சாப்பிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, உறவினர்கள்கிட்ட மகிழ்ந்து கொள்வாங்க. அது இல்லாம அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நாள்ல தான் எல்லாருமே ஒன்னா இருந்து இப்பயுமே நாங்க எல்லாமே தனித்தனியா இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த பொங்கல் திருநாள்ல மட்டும் என்ன பண்ணிப்போம்னா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சமைச்சு சாப்பிடக்கூடிய பண்பாடு இருக்குங்க. ஸோ நம்ம தமிழருடைய பண்பாடே கூட்டு குடும்பம் தான் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அனைவருக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், பெரியவர்களை பராமரிக்கணும். வயதானவர்களை அவங்க சில இதுகள் இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் பேசிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவர்களை வந்து பராமரிக்கக்கூடிய கடமை நம்மளுடைய, சரிங்களா. அவங்களெல்லாம் ஏத்துக்கிட்டு ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம குடும்பத்துக்காக உழைத்திருக்காங்க இல்லையா, நன்றி செலுத்தி அந்த போகி திருநாளை உறவினர்கள் அழைச்சு நம்ம கொண்டாடலாம், பொங்கல் வைத்து மகிழலாம், சரிங்களா. ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த திருவிழாவை கொண்டாடணும். இதுதாங்க முறை. அடுத்தது பாத்தீங்கன்னா மாட்டுப் பொங்கல்.
மூன்றாம் நாள் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் இல்லைங்களா. எல்லாரும் சும்மா போயிட்டு மாடை விடுவாங்க, மாடுங்களை எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாங்க. ஸோ மாட்டு பொங்கலை வச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதுவல்ல, அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாம மாட்டு பொங்கல் கொண்டாடணும். ஏன் அப்படின்னா விவசாயத்துக்கு கான்ட்ரிபியூட் அதிகமா எது பண்ணுது அப்படின்னா அந்த மாடு இல்லைங்களா. மாடு வந்து ஏறு உழுவதற்காக அந்த 6 மாசமும் அந்த ஏறு உழுவதற்கு நிலத்தை பண்படுத்துவதற்கு எல்லாத்துக்கும் எருது தேவைப்பட்டது, மாடு தேவைப்பட்டது இல்லைங்களா. மாடு நமக்கு வந்துட்டு பால் வந்து கொடுத்துட்டு இருக்கு. அதுலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு நாம எல்லாமே இப்ப வரைக்கும் அதனுடைய பாலை வந்து குடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான அது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு விஷயங்கள் தண்ணிட்டு இருக்கு. பஞ்சகவ்யம் வந்து நமக்காக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுல எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு திங்ஸ் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த மாடு கொடுத்துருக்கு. மாடு மட்டும் இல்லாம நாய்கள் எல்லாமே, ஆடு கோழி மாடு, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் இதை நம்ம மாடு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால மாட்டுக்கு நம்ம மாட்டு பொங்கல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆனாலுமே அங்க பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து காவல் காத்திருக்கும். ஸோ நாம அது மட்டும் இல்லாம ஸோ ஆக்சுவலா மாட்டு பொங்கல் அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம கொண்டாடணும். எருதெல்லாம் இருந்துச்சு, ஸோ ஏர் உழுதும் கஷ்டப்படும் அது. அப்புறமா அதை வந்துட்டு நாம நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்திருக்கோம். சில திங்ஸ் வந்துட்டு அது மேல போட்டு நடக்க வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரிலாம் கழுதை, ஆடு மாடு கோழி எல்லாம் அடிச்சு சாப்பிட்ருக்காங்க உணவு இல்லாத போது. ஸோ அதையெல்லாம் வளர்த்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது அது ஒரு உணவாகவும் நமக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபுட் செயினை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஜீவராசிகள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காகவும் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடிருக்கோம். சரிங்களா. முக்கியமா மாடு அதிகமா பங்கு கொள்றதுனால அது நமக்கு வந்துட்டு அதிகம் மனிதருக்கு பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா. இந்த மண்ணுக்கு பயன்படுத்திருக்காங்க. அனைத்திற்கும் மனிதர்களுக்கு ஒரு உணவாகவும் அந்த மாட்டினுடைய பால் வந்து நமக்கு. அப்புறம் பஞ்சகவியங்கள், சாணியா இருக்கட்டும், சாணி வந்துட்டு அந்த என்ன பண்றோம் அப்படின்னா அதை மக்க வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், எரு தட்டி அந்த காலத்துலலாம் அதையெல்லாம் வந்து அடுப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கோமியத்துல வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதோடைய அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம பஞ்சகவியம் வச்சு ஸோ கோயில்கள்ல எல்லாத்தையுமே தெளிச்சிருக்காங்க. ஒரு பாக்டீரியாஸ் வராது, அதனால அந்த சாணி முழுகிறது. ஸோ சாணி நமக்கு எவ்வளோ பயன்படுத்த பாருங்க. பால் அதுல இருந்து கிடைக்கக்கூடியது, நெய், தயிர், ஸோ மோர், இந்த மாதிரி நிறைய வந்து மாடு நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு பாருங்க. மனிதனுக்கு மாடு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்ததுங்க. இப்படியான விஷயங்களை வந்து மாடு செய்து தந்திருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாடுகளுக்கு நாம நன்றி செலுத்தும் விதமாக தான் மாட்டு பொங்கல். அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் நம்ம என்ன பண்றோம், பொங்கலுக்கு அடுத்த நாள் மாடுகளுக்கு பொங்கல் வைத்து அவங்களுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக அந்த பொங்கல் பூசணிக்காய் வச்சு என்னென்னலாம் சமைக்கிறோமோ அதையெல்லாம் ஒரு இலையில போட்டு பசைஞ்சு அந்த மாடுகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா. கொடுத்து அந்த மாடுகளை வந்து சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி வாழைப்பழம் இதெல்லாம் கொடியில விளையக்கூடிய காய்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து ஸோ அதுல வந்து உணவு செய்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டியில அதை எல்லாத்தையும் வேக வச்சு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அதை ரைஸ்குள்ள வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பசைஞ்சு அந்த மாடுகளுக்கெல்லாம் ஊட்டி விட்டு மகிழ்வாங்க. சரிங்களா. இப்படிதான் மாட்டு பொங்கல் கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாடுகளை அன்னைக்குதான் குளிப்பாட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம டெய்லி குளிப்பாட்டணும், ஆனாலும் அன்னைக்கு சிறப்பா குளிப்பாட்டி அதுங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும். அன்னைக்கு ஒரு நாளாச்சு அட்லீஸ்ட் அந்த மாடை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு. ஆனா டெய்லியுமே அதை குளிப்பாட்டி நீட்டா வச்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணாம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாடை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு அதை கையாளுங்க. ஸோ அந்த மாடுகளுக்கும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா. நமக்கு இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தருது, நமக்கு பால் தருது, நெய் தருது, நிறைய பஞ்சகவியங்கள் கொடுக்குது. அதையும் நம்ம சுத்தமா பார்த்துக்கணும் இல்லையா. அப்ப அந்த மாடுகளை வந்து சுத்தப்படுத்துதல், ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுக்காக தான் அந்த மாட்டு பொங்கலை வந்து நம்ம ஈடுபட்டோம். சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சுத்தப்படுத்தி அதுங்களை என்ஜாய் பண்ணி விடணும். கட்டியே வச்சிருப்பாங்க மற்ற நாட்கள்லாம். அன்னைக்குதான் என்ன பண்ணுவோம், ஃப்ரீடமா விடுறதுக்காக ஸோ மாடு விட ஆரம்பிச்சாங்க. மாடு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் தழுவுதல் தான் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மாடு விட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயா விட்டுருவாங்க. அவிழ்த்து விட்டு அதை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போதும் இது பண்ணாங்க.
அதுல இருந்து வந்ததுதான் இந்த காளையை அடக்கிறது இது எல்லாமே. சரிங்களா? அது ஒரு தமிழர் பண்பாடாவே நமக்கு காளையை அடக்கி அதை நாம தான் வளர்த்துருக்கோம். ஆனாலும் அது வீரமாக இருக்கக்கூடிய அந்த காளையை வந்துட்டு சில இதெல்லாம் அடக்குமுறை இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்தோம். சரிங்களா? அந்த விளையாட்டெல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு மருவி வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அது ஃப்ரீடம் விட்டோம். சரிங்களா? அது ஃப்ரீடமா அன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவிழ்த்து விட்டு தண்ணியை ஊற்றி அந்த ஆத்தோரத்துல கொண்டு போய் மாடுகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாடுகளை பிடிச்சிட்டு போய் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அதுக்கு வந்து மஞ்சள் பூசி எல்லாம் கலர்ஸ் எல்லாம் போட்டு அன்னைக்கு எல்லாம் பூவெல்லாம் போட்டு கட்டி போட்டு அன்னைக்கு அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அது சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம நன்றி செலுத்தாம மற்ற அனைத்து நாட்கள்லையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அடுத்த டெய்லி ஆக்சுவலா நன்றி செலுத்திட்டே இருக்கணும். நம்ம கிளீன் பண்ணி அதை பண்ணணும். நாம என்ன பண்ணிட்டோம், அது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம டெய்லியும் அதை பண்ணணும். கிளீன் பண்ணி அதை சுத்தமா வச்சு நம்ம அதை பராமரிச்சு அதுகிட்ட இருக்கிற பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு ஃபுட் செயின் பேட்டர்ன். அதை சார்ந்து நாம இருக்கோம், நம்மை சார்ந்து அது இருக்கிறது. ஸோ இது எல்லாருமே மனிதன் வந்து அதை சொல்லுவாங்க. மனிதன் வந்து ஒருத்தரை வந்து வச்சு நம்ம இன்னும் பண்ண முடியாது. விவசாயம் அப்படின்னு பண்ணாவே நிறைய பேருடைய துணை நமக்கு வேணும். சரிங்களா? ஸோ ஒருத்தரால கண்டிப்பா விவசாயம் பண்ண முடியாதுங்க. அது நிறைய ஆட்கள் பண்ணணும். ஸோ மாடு பார்த்துக்கணும், ஆடு பார்த்துக்கணும். ஒருத்தரால அதை பண்ண முடியும்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்போ அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி செலுத்தும் விதமாக அன்னைக்கு மாட்டு பொங்கல்ல மாடுகளுக்கு நன்றி செலுத்திட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதை என்ஜாய் பண்ண விடுவாங்க. ஸோ இப்படிதான் மாட்டு பொங்கல் போச்சு. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளை அவிழ்த்து விட்டு ஓட விட்டு அதுங்களை சந்தோஷப்படுத்திட்டு திருப்பி அதனுடைய இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாட்டு பொங்கல் கொண்டாடணும். ஆனா நேச்சுரலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தாம தினமும் அதற்கு வந்து நன்றி செலுத்தணும். யாரெல்லாம் மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் தினம் தினம் நன்றி சொல்லணும். ஏன்னா அது நமக்கு பால் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் செய்து தருது இல்லையா? ஸோ நாம வந்துட்டு அதுல பஞ்சகவ்யங்கள் சாணி கொடுக்குது, நமக்கு கோமியம் கொடுக்குது. ஸோ எவ்வளோ விஷயங்கள் அது நமக்கு பண்ணுது. அப்ப அந்த மாடை வந்து நம்ம பராமரிக்கணும் இல்லையா? அதனாலதான் நிறைய ஸ்டேட்ஸ்ல எல்லாமே இன்றைக்கும் பசுவதை சட்டம் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கொண்டுட்டோம்னா நமக்கு எப்படிங்க ஃபுட்டு கிடைக்கும்? நிறைய பேர் குழந்தைங்களுக்கு இப்போ எல்லா தாய்மார்களும் தனக்கு குழந்தை பால் இல்லை அப்படின்னா சுரக்கல அப்படின்னா மாட்டுப்பாலை தான் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் 3 months தான் எல்லாருமே தாய்மார்கள் பால் ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 year 2 years வரைக்குமே இப்போ வந்து டெய்லியுமே குடிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2 years வரைக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாட்டுப்பாலை தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாடு வந்து எவ்வளோ நல்லது பண்ணிருக்கு பாருங்க. ஸோ அப்போ அந்த மாடை நம்ம பராமரிக்கணும் இல்லையா? அப்போ டெய்லியுமே என்ன பண்ணணும், அந்த மாடை பராமரிச்சு அதுக்கிட்ட இருந்து இந்த ஃபுட் செயின் வந்து நமக்கு கிடைக்கணும். அப்போ அதுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நாம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு கண்டிப்பா நன்றி செலுத்தணும். ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த பசுவதை சட்டம் எல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது நம்ம இந்தியாவில் இருக்கு, இருந்தாலும் அது சில விஷயங்களுக்காக பயன்படுத்தி தான் இருக்காங்க. ஸோ தயவு செய்து மாடுகளை கொள்ளாதீங்க. அது எல்லாமே எருதுவா இருந்தாலும் ஆண் மாடாக இருந்தாலும் அதை எருதுவா கன்வெர்ட் பண்ணி அதை வந்துட்டு வளர்த்து நல்ல முறையில அதை நீங்க ஏறு ஓட்டுறதுக்கு உழவருக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், உழவாடுறதுக்கெல்லாம் இல்லைங்களா? சில விஷயங்களுக்காக பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி அதை எப்படி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த மாட்டு பொங்கலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாடுகள் அனைத்துக்கும் நன்றிகள் நாம் தெரிவிச்சுக்கோம். அனைத்து மற்றும் மாடுகள் மட்டும் இல்லைங்க, நாய்கள் இருக்கு, அப்புறம் குதிரைகள் இருக்கு, கழுதைகள் இருக்கு. அனைத்து மிருகங்களும் நமக்கு எதெல்லாம் உதவி செய்யும். வீட்டுல நமக்கு பாத்தீங்கன்னா நாய் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பாதுகாத்துட்டே இருக்கும். எல்லா விவசாய வீட்லயும் பாத்தீங்கன்னா 4-5 நாய் வச்சிருப்பாங்க. 4 பக்கமும் சின்ன சின்ன பூச்சிகள் வராம அதோடைய சத்தத்துக்கு வந்து தடுக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 4-5 நாய் கட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்னேக் வராம இருக்கும் அதோடைய சத்தத்துக்கு. ஸோ அது பார்த்துச்சுன்னா அது குலைக்கும் இல்லைங்களா? அது வந்து வராம தடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாய் எவ்வளோ ஒரு நன்றி உள்ளதாக இருக்கு பாருங்க. ஸோ அந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் அன்னைக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக ஸோ மாடு அதிக பண்பாட்டுல இருக்கு, அதனால அவங்க மாட்டு பொங்கல் அப்படின்னு கொண்டாடணும். ஸோ இப்படி வந்தது தாங்க மாட்டு பொங்கல். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நான் ஒரு திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ மாடு மட்டுமா கான்ட்ரிபியூட் பண்ணுது,
நாய்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆடு ஆடு சாப்பிட்றீங்க வளர்த்து, ஸோ அது உங்களுக்கு உணவாக வந்து பயன்படுது. கோழி சாப்பிட்றீங்க, அது உணவாக பயன்படுது. ஸோ இப்படி ஆடு கோழி ஸோ மாடு எல்லாத்துக்குமே நன்றி செலுத்தணும். அதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழிக்காம, அதுவும் இல்லாமல் அதை பாதுகாத்து நம்ம தேவைக்கு அதை பயன்படுத்தும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதை துன்புறுத்தாமல் பார்த்துக்கணும் நம்மளுடைய கடமை. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது மாட்டுப்பொங்கலை சிறப்பாக நம்ம கொண்டாடலாம். ஸோ அப்போ டெய்லி நமக்கு கொண்டாட்டம் தான். இந்த ஜீவராசிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு எதெல்லாம் உதவி செய்தோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடணும். சரிங்களா? ஸோ இப்படிதாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த நாளில் எப்படி வந்ததுன்னு வரலாறு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு எல்லாம் எப்படி கொண்டாடுவீங்கன்ட்டு. நான் வந்து இது இப்படி கொண்டாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சது ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால இதில் பிழை இருந்தாலும் திருத்திக் கொள்ளுங்க. நான் திருத்திக்கிறேன். என் பிழை எதுவும் இருக்காது. நான் உணர்ந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க நல்ல விதமாக எடுத்துட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது காணும் பொங்கல் இல்லைங்களா? ஸோ 4ஆம் நாளை நம்ம காணும் பொங்கலாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த காணும் பொங்கல் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த 2-3 நாள் பொங்கல் கொண்டாடிட்டோம். அடுத்து மாட்டுக்கு நன்றி செலுத்திட்டோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 4ஆவது நாளை என்ன பண்ண உற்சாகத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்களோ அந்த காலத்துல காணும் பொங்கல்ல கறியெல்லாம் சமைச்சு போடுவாங்க. ஸோ வெஜிடேரியன் எல்லாமே சில பேர் வெஜிடேரியன் சாம்பார் சாதம் எல்லாம் செஞ்சு போட்டு உறவினர்களை வந்துட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. சரிங்களா? மற்றும் வந்துட்டு அந்த விவசாயிகளுக்கு வேலை செய்து கொடுத்தாங்க இல்லைங்களா, பயிர் நடுறதுக்கு சில பேர் வந்திருப்பாங்க. அக்கத்துல இருந்து உறவினர்களா இருக்கலாம், அது உதவுபவர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாமே அழைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவாங்க. அன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து, ஸோ அவங்களால என்ன முடியுதோ அரிசி அப்போ வந்துட்டு என்னன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்காது இல்லையா, நெல்லு தான் கிடைக்கும். அப்போ எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காணும் பொங்கல் அன்னைக்கு நெல் வந்து ஒரு அளவு இருக்கும், அந்த அளவு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ நம்ம என்ன விளையிறோமோ அதை அவங்களுக்கு கொடுத்து மகிழ்றது. சரிங்களா? அதுதான் காணும் பொங்கலாக நம்ம அப்படிதான் கொண்டாடணும். தான தர்மங்கள் பண்றது, நம்ம கிட்ட இருக்கிற விவசாயத்தை சாரி நம்ம கிட்ட விளைஞ்ச பொருட்களை வைத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு அனைவருக்கும் பிரித்து கொடுத்து உறவினர்களா இருக்கட்டும், உற்றாரா இருக்கட்டும், மற்றும் உதவுபவர்கள் இருப்பாங்க இல்லையா, விவசாயத்துக்கு உதவி செய்தவர்கள் எல்லாத்தையும் அழைச்சி அன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவங்களுக்கு உணவு செய்து கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா விவசாயத்துல அந்த விளைஞ்ச அந்த இது எல்லாம் நெல்லா இருக்கட்டும், ஸோ எந்த பொருட்களா இருக்கட்டும், மஞ்சளா இருக்கட்டும், அவங்க கிட்ட என்ன விளைஞ்சாங்களோ அதை அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அன்னைக்கு இவ்வளோ வச்சுக்கோங்க, எங்ககிட்ட இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்தாங்க நீங்களும் வச்சு இதை பகிர்ந்து சாப்பிட்றதுதாங்க காணும் பொங்கலா கொண்டாடினாங்க. ஸோ விவசாயிகள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம இந்த காலத்துல அதெல்லாம் பண்றோமா? கிடையாது. நாமளே எல்லாத்தையும் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம விளைஞ்சதை எங்க தாத்தாவும் அதெல்லாம் பண்ணுவாருங்க. இப்ப இருக்கவங்க நாம பண்றது இல்லை. ஸோ நாமளும் அதை மறக்க கூடாது. ஸோ அதை நன்றி செலுத்தும். அந்த உதவியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, எதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம கம்பெனிஸ் உதவி செய்யறவங்களுக்கு ஆயுத பூஜைக்கு நம்ம அது செய்யறோம். ஆனா விவசாயத்துல உதவுபவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தான தர்மங்கள் செய்து, தான தர்மம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு உதவிகளை செய்து இதெல்லாம் நீங்களும் வச்சுக்கோங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, பகுத்துண்டு வாழ்வது. சரிங்களா? பகுத்துண்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஷேர் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு கிடைச்சாத பொருட்களை அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானது வச்சுக்குவாங்க. ஸோ இப்படிதாக இந்த காணும் பொங்கலானது கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அடுத்தது மறுமாடு விடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் சில ஊர்கள்ல என்ன பண்ணுவாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு விட்ட மாடு அடுத்த நாள் விட்டுட்டு அந்த இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த மாட்டு பொங்கலுக்கு வச்சிருந்த பழைய பொங்கலை எடுத்து சாப்பிட்டு அதுதான் காணும் பொங்கல்னு கொண்டாடுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் த பண்பாடுங்க, கல்ச்சர். அது நம்மளுடைய கல்ச்சர் அது கிடையாது. ஸோ காணும் பொங்கலுக்கு உதவியவர்களை நன்றி செலுத்தும் விதமாக நாம கொண்டாடுறோம். சரி, இந்த 4 நாட்களுமே விவசாயிகளுக்கான நாட்கள். ஸோ விவசாயம் செய்த அனைத்து நண்பர்களுக்கும், விவசாய அனைவருக்கும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொன்னா இந்த தை திருநாளை தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ இது வந்து உழவர் திருநாள். இந்த தை திருநாள்னு சொல்றதை விட
இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம், விவசாயிகளுடைய திருநாள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்படிதான் நம்ம கொண்டாடிட்டு வந்தோம். இதுதான் நம்ம கல்ச்சர். ஸோ இப்போ நாம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த 4 நாட்கள் மட்டும் இல்லாம அனைத்து நாட்களுமே 365 நாட்களுமே கொண்டாடக்கூடிய நேரம் தான் நாம. ஆனா நாம என்ன பண்றோம்? துன்பத்துல மூழ்கி இன்பத்தையே மறந்துடுறோம். சரிங்களா? எப்பயுமே நம்ம எப்படா சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதே நமக்கே தெரியாது. ஸோ இப்ப நம்ம துன்பத்துல இருக்கோமா இன்பத்துல இருக்கோமா அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணணும்? டெய்லியுமே எந்த வேலை செஞ்சாலும் நீங்க கொண்டாடி செய்யுங்க. உறவினர்களோட கொண்டாடுங்க. எந்த ஒரு இந்த அட்லீஸ்ட் இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ எனக்கு தெரியாதுங்க. ஸோ பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? போகி அன்னைக்கு பழசு எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். இது வரைக்கும் நமக்கு உற்றார் உறவினர்களோட சரி எல்லா இருந்த அந்த மனக்கசப்பு, போட்டி, பொறாமை, ஸோ தீய பழக்கங்கள், தீய ஒழுக்கங்கள், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் வந்துட்டு 365 நாட்களுமே ஒரு நல்ல பழக்க வழக்கத்தோட, நல்ல உறவினர்களோட, நல்ல ஒரு பண்பாடோட, நல்ல ஒரு போட்டி பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை. சரிங்களா? துன்பம் துயரம் இல்லாத இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமா 364 கொண்டாடுங்க. ஸோ 365 நாளும் பொங்கல் கொண்டாட்டமாக நம்ம வந்து கொண்டாடணும். 365 நாளும் இந்த தை திருநாளை எப்படி செலிப்ரேட் பண்ணோமோ அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுதாங்க இந்த தை திருநாள். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாம வந்து என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, தை பிறந்தா இந்த பழசு எல்லாம் விட்டுட்டு எல்லா மனிதர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாத்தையும் மறந்து, துன்பங்கள் மறந்து, இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு நம்ம 365 நாள் இனி கொண்டாடணும். சரிங்களா? இந்த தை 1ல இருந்து எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. இனிமேல் நமக்கு கொண்டாட்டம் தான். சரிங்களா? ஸோ அனைவரும் இந்த காலகட்டத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும். அனைவருக்கும் இந்த தை திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள், விவசாய திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த விவசாயிகள் வளரணும், நீங்களும் விவசாயியாக மாறணும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த நேரத்துல வந்துட்டு நம்ம நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இயற்கைக்கு முக்கியமா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அனைத்து நாட்களும் சொல்லி இந்த இயற்கையோடு ஒன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஒரு நல்ல விவசாயியாக நாம அனைவரும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த தலைப்பை கொடுத்து இந்த தை திருநாளை வந்துட்டு நாங்க எப்படி கொண்டாடினோமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஸோ மிக்க மகிழ்ச்சிங்க. அதுல எனக்கு அனைவருக்கும் நன்றி. ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்பற்றுங்க. மகிழ்ச்சியா மொத்தத்துல எப்படியோ 365 நாள் நம்ம கொண்டாட்டமா இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்ல இனிமேல் நம்ம 365 நாளும் இந்த தை 1ஆம் தேதியிலிருந்து கொண்டாட்டமாக வாழலாம், மகிழ்ச்சியோட வாழலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த சிவசிவ அன்பே சிவ அறக்கட்டளையில வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் மற்றும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் கொண்டாட்டத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றிகள் ஐயா. யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா இந்த பொங்கல் திருநாள் சம்பந்தமாக கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு இப்ப தெரிவிக்கலாம். சோ யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசலாம். நல்லா இருந்ததுமா, நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. கண்ணகி அம்மா, ஃபர்ஸ்ட் எடுத்துனே கண்ணகி அம்மா, அருணாச்சலம் ஐயா. கண்ணகி அம்மா 2 பேர் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன பொங்கல் நல்லா கொண்டாடுனீங்களா? சங்கீதாமா கொண்டாடாம இது கிளாஸ்லயே கொண்டாட வச்சுட்டாங்க. நான் ஊருக்கே போயிட்டேம்மா. எங்க ஊருக்கே போயிட்டேன் நானு. நீங்க பேச பேச ஆமா, அப்படியே பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்துருச்சு மாட சொல்லும் போதெல்லாம். நீங்களா இப்படிதான் கொண்டாடுவீங்களா? ஆமா ஆமா, இதான் காலையிலயே சொன்னல, நாங்களாம் அந்த ஆவாரம்பூலாம் மாட்டுக்கு போய் மூட்டையா எடுத்துட்டு வருவோம்.
எல்லா மாட்டுக்கும் கட்டுறதுக்கு. கடையில வாங்க மாட்டோம் பூவெல்லாம். நாங்க கையாலே எல்லாமே எடுத்துட்டு வந்து மாட்டை குளிப்பாட்டி நல்லா, நாங்களாம் டெய்லி மாட்டை குளிப்பாட்டுவோம். எங்க ஊர்ல தண்ணி இல்லாமலாம் இல்ல. ஆனா டெய்லி போகும்போதும் எங்க மாடெல்லாம் குளிக்கும், வரும்போதும் குளிக்கும். அது புல்லு மேய்ஞ்சிட்டு வரும்போதும். இங்க மாதிரி வீட்டுக்குள்ளார அடைச்சி வச்சு வளர்க்க மாட்டோம் நாங்களாம். அதனால நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த தருணங்கள்லாம் இப்ப இல்லாம தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? இல்லைங்களா ஃபியூச்சர்ல இன்னும் 1 வருஷத்துக்கு தாங்க நீங்க எடுத்த கிளாஸ் இன்னைக்கு. அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குமா? ஆமா ஆமா, அடுத்த வருஷம் எல்லாம் ஓடிட வேண்டியதுதான் ஊருக்கு. கண்டிப்பா. இல்லைன்னா எங்க ஊருக்கு வந்துருங்க, ஆஹ் நாம இங்க செலிப்ரேட் பண்ணலாம். சரிங்கம்மா. நன்றிமா. நன்றி நன்றி. தத்ரூபமா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரியே. எல்லாத்தையும் அப்படி ஒரு ஒரு கிளாஸ். நான் சின்ன பிள்ளைய அந்த இதுக்கே போயிட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் எப்படி எல்லாம் போய் பறிச்சோம், அந்த அந்த ஞாபகம் வந்துருச்சு நீங்க சொல்ல சொல்ல. இந்த மாடெல்லாம் விரட்டிட்டு போனது. சரி சரி, நன்றிங்க. என்ஜாய் பண்ணா சரி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா. ஐயா அருணாச்சலம் ஐயா. சொல்லுங்க. சரிங்கம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி ஐயா. ஐயா வந்து பேச ஆஹ் ஐயா இருக்காங்க. சொல்லுங்க பாலா. ஹலோ, வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. பொங்கல்லாம் வந்துருச்சுங்களா? சொல்லுங்க ஐயா. பொங்கல்லாம் கொண்டாடுறீங்களா? நல்லா கொண்டாடணும் ஐயா, அதுதான் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். நாங்க கொண்டாட்டு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. ஓகே 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 ஓகே. நீங்க ஐயா எப்படி கொண்டாடுனீங்க? நீங்க எல்லாம் புற பொங்கல் கொண்டாடுவீங்க, நாங்கெல்லாம் அகப்பொங்கல் கொண்டாடுவோம். சவுண்ட் வரலங்க ஐயா. நீங்க எல்லாம் புறத்துல இருக்கிற பொங்கலை கொண்டாடுவீங்கம்மா, நான் அகத்துல இருக்கிற பொங்கலை கொண்டாடுவேன். ஓ, நன்றி நன்றிகள் ஐயா. சரிங்க ஐயா, நல்லது. வேற ஏதாவது கருத்துக்களா ஐயா சொல்றீங்களா? பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுக்கும் விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உணவு சங்கிலிக்கும் மாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகர சங்கராந்தி அப்படின்னா பிரணவத்தில் இருக்கிற மகரம், அதாவது மண்ணீரல் அகத்தில் இருக்கிறது, அது சக்கர சாந்தி. அதான் பழையன கழிதலும் புதியன கழிதல் புகுதலும் அப்படின்றது. நம்ம உடல் உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் மாறி பழையன வெளியேறி புதியன உள்ள வரும். இதுதான் போகி பண்டிகை. தைப்பொங்கல் அப்படின்றது என்னன்னா, தை மாசம் வருகின்ற தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும். தை மாசம் முகூர்த்தம், வாசல்ல சாணி வச்சு ஒரு பூசணி பூ வைத்தால் என் வீட்டில் பிள்ளை இருக்கிறான் அர்த்தம். 2 பூ வைத்தால் என் வீட்டில் பெண் இருக்கிறான் அர்த்தம் கல்யாணத்துக்கு. ஸோ வெளியே இருக்கிற பொங்கல் ஏன் இது உழவர் திருநாளே கிடையாது, உழவு திருநாள். ஏனென்றால் திருமணத்திலும் உழவுதான் இருக்கும், நடவு இருக்கும். புட்செயினுக்கும் மாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. புட்செயின் அப்படின்றது ஒன்றை ஒன்று அழித்து கொண்டு உருவாக்கி கொண்டே இருக்கும். நெற்பயிர் அழியும், வைக்கோலாக மாறும், திரும்பவும் உரமாக மாறி திரும்பவும் உணவாக மாறும். அதே போல் எல்லா நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்த வருஷமும் பொங்கல் வரும், திருப்பி போன வருஷம் இந்த உறுப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் பூத்து குலுங்கும். இதனால்தான் விவசாயத்துக்கு உதவுகின்ற காளைக்கு நம்ம அந்த ஜல்லிக்கட்டு என்பது வீர விளையாட்டே கிடையாது. வீர விளையாட்டு நீங்க சிங்கத்து கூட யானையோட விளையாடி இருக்கணும். மாடு கூட ஏன் விளையாடுறான்? அது மாடு கிடையாது, காளை. இந்த காளை திமிலை பிழிந்தால் அதற்கு புதுசாக விந்து மழை, மேகத்தை பிழிந்தால் தண்ணீர் மழை. அதுக்குதான் திமிலை பிடிச்சி தொங்குவாங்க. மூக்கணாங்கயிறு போட்டு பிடிக்க மாட்டாங்க, கொம்பு. அந்த திமிலை பிடிக்கும் போது அந்த காளை புத்தம் எப்படி மனிதனுக்கு புது உறுப்புகள் தோன்றுகிறதோ, அந்த மண்ணீர் மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற
அந்த புது விந்தணு உற்பத்திக்கு திருமணம் தை மாசம் வந்து உங்களுக்கு முதல் நாளே. அந்த காலத்துல இப்ப மாதிரிலாம் இத்தனை முகூர்த்தம் கிடையாது. இதுக்கோசம் வெயிட் பண்ணி மார்கழி மாசம் பூ வச்சு நிச்சயம் பண்ணிட்டு தை மாசம் முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணுவாங்க. இதான் அகநானூறு அப்படின்னு சொல்லுகின்றது. இது புறத்துல நம்ம என்ன பண்றோம், மனிதனுக்கு சூரியன் என்பது நெருப்பு அணு, சந்திரன் என்பது பிரம்மணு. இந்த திருமண நிகழ்ச்சி தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்றது. பழைய உறுப்புகள் போய் புதிய உறுப்புகள் வந்து எல்லாமே மாறி திருமணத்துக்கு போகும். சந்ததியை பெருக்கிக்கொள் அப்படின்றது. அதற்கு உழவுக்கும் நடவுக்கும் என்ன தேவைன்னா மாடு காலை தான் உதவி பண்ணுது. அந்த காளைக்கும் நல்ல வாரிசு வேண்டும், அது தெம்பு வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா மாடு அப்படின்றது நம்ம பொம்பளை மாடை ஜல்லிக்கட்டில் விடுறது கிடையாது, காளையை தான் விடுறோம். ஏன் காளையை விடுறோம்? திமில பிழியணும். அந்த திமில பிழிஞ்சாதான் புதிதாக மகரம் தோன்றும். அதாவது விந்து, மகரம் என்பது விந்து, மாட்டுக்கு வர விந்துகள் தான். இதுதான் ஜல்லிக்கட்டில் அவுத்து விட்டுட்டு அது பிடிக்கிறது. அதை ஒரு விளையாட்டா கொண்டு வந்து உங்களுக்கு மாடுகளையும் திருமணத்துக்கு அழைத்து தள்ளுவாங்க, மனிதனையும் திருமணத்துக்கு தள்ளுவாங்க. இதுதான் தை மாசம் வருதுதான் மனிதனுக்கு தைப்பொங்கல், மாடுகளுக்கு வருவது மாட்டுப்பொங்கல் என்று மருவியது. இது உழவர் திருநாள் அல்ல, உழவு திருநாள், நடவு திருநாள். அதான் முக்கியம். சரிங்களா? ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நான் இந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பா நீங்க சொன்னதும் உண்மையான ஒரு பாயிண்ட்டுங்க ஐயா. திருமணம் வந்து கண்டிப்பா நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் மார்கழி முடிஞ்சு தை மாதத்துல. கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் ஓகே தாங்க ஐயா. இது அகநானூறு, நீங்க சொன்னது புறநானூறு. ஆமாங்க ஐயா, உண்மை ஐயா, கருத்துக்கள் வந்து உண்மைதாங்க ஐயா. வேற ஏதாவது இருக்காங்க ஐயா, கருத்துக்கள் இருக்குங்களா? இல்லைங்கம்மா. சரிங்க ஐயா, முடிச்சுக்கலாங்களா? முடிச்சு. நன்றி ஐயா, நன்றிகள் ஐயா, அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. நன்றிகள். சங்கீதா மேடம் அவர்களுக்கு வந்து நன்றி. குருவின் பையனுக்கும் அனைவருக்கும் நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். நன்றி.